வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக, அதாவது உங்களுக்கு சமைக்க முடியல, ஸோ இந்த மாதிரி சமயத்தில் சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு இப்போ நான் காமிக்க போகிற ஒரு துவையலோ இல்லை சட்னின்னு சொல்லலாம், இதை கலந்து சாப்பிட்றப்ப ரொம்ப வேலை சீக்கிரமாக முடியும். அதுவும் பச்சையாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, பெரிய வெங்காயம் ஒரு 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 வெங்காயமோ இல்லை 2 வெங்காயமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி வறுத்த கடலை, அது ஒரு கைப்பிடி, அது தோல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் என்ன அப்படின்னா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. இதுக்கு தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும், அது கொரன்னு தான் அரைக்கணும். லெமனை ஊற்றி நம்ம இது பண்ணிக்க போகிறோம். இப்போ லெமன் உங்களுக்கு கிட்ட இல்லை அப்படின்னா புளியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அது உங்கள் விருப்பம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய், சூடான எண்ணெயை காய்ச்சி இதில் ஊற்ற போகிறோம். இல்லை காய்ச்சிற எண்ணெய் உங்களுக்கு தேவையில்லைன்னா இப்படியே போட்டுட்டு நீங்கள் நெய் போட்டுட்டோ இல்லை எண்ணெய் போட்டுட்டோ நீங்கள் சாப்பிட்லாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப சலிப்பாக இருக்கும் சில சமயம் சமைக்கிறப்ப. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக புதுசாக ஒரு டிஷ்ஷை சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. மாதிரி வெள்ளை சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.